கொசுக்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கொசு பத்தியோ அல்லது இந்த மாதிரி கொசு லிக்யூடோ அல்லது இந்த மாதிரி உடம்புல தடவக்கூடிய ஓடமாசோ நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா தயவு செய்து இதை பற்றி விவகாரத்தை தெரியாம யூஸ் பண்ணிடாதீங்க. இதை எல்லாத்தையும் பற்றி லேப்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணி நான் எதுவும் சொல்ல போறேன்னு நீங்க நினைக்காதீங்க. அதுக்கு மாறா நான் என்ன பண்ண போறேன்னா இதை எல்லாத்தையும் பற்றி கம்பெனிக்காரங்களே, அதாவது இதை தயாரிச்ச கம்பெனிக்காரங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். ஏன்னா கம்பெனிக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும் போது இது கூடவே இந்த மாதிரி லீஃப்லெட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த லீஃப்லெட்டை மக்கள் அனைவரும் கண்டிப்பா படிக்கணும்னு நினைச்சு இவ்வளவு சின்னதா அழகா அச்சடிச்சிருக்காங்களா, இல்ல இதை எவனும் கண்டிப்பா படிச்சிடவே கூடாதுன்னு நினைச்சு கண்ணுக்கே தெரியாத மாதிரி இவ்வளவு சின்னதா அச்சடிச்சிருக்காங்களாங்கிறது தான் தெரியல. இப்ப நான் கேமரா முன்னாடி காட்டுவேன், உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. பூத கண்ணாடி போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கொசுக்களை விரட்டக்கூடிய இந்த லிக்யூடோட கொடுத்த கண்ணுக்கே தெரியாத இந்த லீஃப்லெட்ல என்ன போட்டிருக்கு அப்படிங்கறத பாத்துறலாம். பொதுவா இந்த மாதிரி கொசுக்களை விரட்டக்கூடிய லிக்யூட நம்மள பலர் எப்படி பயன்படுத்துறோம்னா, அப்பா கொசு எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள தப்பி தவறி கூட வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு கதவு ஜன்னலை எல்லாம் இருக்க மூடிட்டு ஃபேனையோ அல்லது ஏசியையோ போட்டு விட்டுட்டு இந்த லிக்யூடையும் ஆன் பண்ணி விட்டுட்டு படுத்து தூங்கிடுவோம். ஆனா கம்பெனிக்காரங்க இந்த கண்ணுக்கே தெரியாத லீஃப்லெட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த லிக்யூட அதிகபட்சமா அரை மணி நேரம் தான் கதவு ஜன்னல் எல்லாம் மூடிக்கிட்டு இருக்கக்கூடிய க்ளோஸ்ட் ரூம்ல இதை பயன்படுத்தணும். அதிகபட்சமா அரை மணி நேரத்துக்கு மேல கதவு ஜன்னல் மூடப்பட்ட ரூம்ல இதை பயன்படுத்த கூடாதுன்னு இந்த லீஃப்லெட்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லிக்யூட பயன்படுத்தும் போது கண்டிப்பா கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து இருக்கணும்னு இந்த லீஃப்லெட்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லிக்யூட வீட்டுல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கிட்டயோ சிறு குழந்தைகள் கிட்டயோ நீங்க வளர்க்கக்கூடிய நாய்கள் போன்ற செல்ல பிராணிகள் கிட்டயோ இதை கண்டிப்பா வைக்கவே கூடாதுன்னு இந்த லீஃப்லெட்ல சொல்லியிருக்கு. அத மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது யார் உடம்புக்காவது இது ஒத்துக்கிடலன்னா பதட்டம், விரக்தி, நடுக்கம், அசாதாரண திக வளர்ச்சி, வேகமான சுவாசம், உறுப்புகள் கட்டுப்பாடின்றி செயல்படுதல், குமட்டல், வாந்தி, கிறுகிறுப்பு மற்றும் வயிற்று வலி இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும்னு நான் சொன்னல. இதை வாங்கும் போது இது கூட தந்த இந்த லீஃப்லெட்ல சொல்லியிருக்காங்க. இன்னுமே கண்ணுக்கே தெரியாத மாதிரி இந்த லீஃப்லெட்ல நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் நீங்க கடைக்கு போய் இதை வாங்கும் போது இது கூடவே ஒரு லீஃப்லெட் தருவாங்கல்ல, அதை வாங்கி பூத கண்ணாடி போட்டு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்ததா நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய இந்த கொசுபத்தி சுருளை பற்றி, கொசுபத்தி சுருளோட கொடுக்கப்பட்ட இந்த லீஃப்லெட்ல என்ன போட்டிருக்கு அப்படிங்கறத இப்ப பூத கண்ணாடி போட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லுதேன். சிலர்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது கொசுகடி தாங்க முடியாம ஒரு 4-5 கொசுபத்தியை அவங்கள சுத்தி பொருத்தி வச்சுட்டு கொசுபத்திக்கு நடுவே படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க கிட்ட போய் இப்படி சுத்தில நிறைய கொசுபத்தியை பொருத்தி வச்சுக்கிட்டு தூங்க கூடாதுன்னு சொன்னா, கொசு கடிக்க கடிக்க இதுவே பத்தலையா, நீ வேணா 2 கொசுபத்தி வாங்கி தந்துட்டு போயான்னு நம்மகிட்ட கேட்காங்க. அதை விடுங்க, இப்ப பூத கண்ணாடி மேட்டருக்கு வருவோம். இதுல என்ன போட்டுருக்குன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கதவு ஜன்னல்கள் எல்லாமே பூட்டிய அறைக்குள்ள கண்டிப்பா அரை மணி நேரத்துக்கு மேல இதை பொருத்த கூடாது. அத மாதிரி இந்த கொசுபத்தி சுருளை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கதவு ஜன்னல்களை திறந்து தான் வச்சிருக்கணும். அத மாதிரி இந்த கொசுபத்தி சுருளை நீங்க யூஸ் பண்ணும்போது அது உங்க உடம்புக்கு ஒத்துக்கிடலன்னா என்னென்ன அறிகுறிகள் வரும்னு சொல்லுதாங்கன்னா, கவலை, பதட்டம், குமட்டல் மற்றும் இதர ஒவ்வாமை அறிகுறிகள் தென்படுமா. ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜின்னு அர்த்தம். அடுத்ததான் அந்த கொசுபத்தி வாங்கும்போது ஒரு டப்பாவில வச்சு தருவாங்கல்ல, அந்த டப்பாவை மறுபடியும் கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாதான். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னு இந்த லீஃப்லெட்ல போட்டிருக்குன்னா, அந்த டப்பாவை அழிச்சு மனிதர்கள் மற்றும் விலங்குகள் நடமாடாத பகுதிக்கு போய் அங்க ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த டப்பாவை போட்டு புதைச்சிடணும் அப்படின்னு தான் அந்த லீஃப்லெட்ல போட்டிருக்கு. அடுத்ததா இந்த ஓடமாஸ், இந்த ஓடமாஸ்ல ஒரு மொரட்டு காமெடி இருக்குது. அது என்னன்னா, நீங்க நல்லா பாருங்க, 2 சின்ன பிள்ளையோட படம் இருக்கு. அந்த படத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சேஃப் ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ்னு போட்டிருக்கு. ஆனா அது அப்படியே பின்னால திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, do not apply on eyes, lips and mouth. அதாவது கண்ணுலயும் வாயிலையும் உதட்டிலையும் போடக்கூடாது. ஒரு 10 வயசு பையனுக்கு அவனுக்கு கொசு கடிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஓடமாஸ் அவன் கையிலையும் காலையும் தடவி விட்டுட்டு, தம்பி இந்த மாதிரி தோல்ல கை வச்சுட்டு அந்த கையை எடுத்துட்டு போய் கண்டிப்பா வாயிலையோ கண்ணுலையோ வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியும், கேட்டுக்கிடுவான். இது 10 வயசு பையனுக்கு ஓகே. இதுல பேபிஸ்க்கும் இது பாதுகாப்புன்னு போட்டிருக்கு. பேபிஸ்னா யாரு? கை குழந்தைகள். அந்த கை குழந்தைக்கு கொசு கடிக்க கூடாதுன்னு சொல்லி உடம்பு பூரா அந்த ஓடமாச தடவி விட்டுட்டு, பாப்பா இந்த கையை கொண்டு போய் நீ கண்ணுலையோ உதட்டிலையோ வாயிலையோ வைக்க கூடாதுமான்னு அந்த பாப்பாவுக்கு புரியுமா? அது சின்ன விளையாட்டு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? மூக்க தடவும், மூஞ்ச தடவும், கண்ணத்தை தடவும், வாய்க்குள்ள கையை விடும். அப்ப அது ஆபத்துல தானே போய் முடியும். இதுவும் இந்த கம்பெனிக்காரனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் விவரமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பேபிஸ் பக்கத்துல சின்னதா ஒரு ஸ்டார் போட்டு வச்சிருக்கு. இந்த ஸ்டாருக்கு அர்த்தம் என்னன்னா, நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த நிபந்தனைகள் என்ன அப்படிங்கறது நாங்களும் சுத்தி 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 தேடி பார்த்தோம். எங்களால கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி உலகத்திலே ரொம்ப மனித உயிர்களை காவு வாங்கக்கூடிய மிருகம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது இந்த கொசு தான். ஏன்னா இந்த கொசுக்கள் சராசரியா வருஷத்துக்கு 7.25 லட்சம் பேரை கொல்லுது. ஆனா நம்ம கொடூரம்னு சொல்லக்கூடிய பாம்பு எவ்வளவு பேரை கொல்லுது தெரியுமா? வெறும் 70,000 பேரை தான் கொல்லுது. அதனால இந்த மாதிரி கொடூரமான கொசுக்கள்கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி யூஸ் பண்ணதுக்கு பதிலா நீட்டா ஒரு கொசு வலையை வாங்குங்க, நல்லா ஃபேனையோ ஏசியோ போடுங்க, நிம்மதியா தூங்குங்க. அந்த கொசு வலை கிளியிற வரைக்கும் நீங்க நல்லா அதை யூஸ் பண்ணலாம். ஆனா இதுக்கு மாசமா டெய்லியோ துட்டு கொடுத்து வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும்.